வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாசத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஓவரால் இந்த மாசத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றதுக்கு முன்னாடி நான் சில ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணி வச்சிருக்கேன். டெம்பரவரியா Q1 ரிசல்ட்ஸ்னாலேயோ சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலேயோ நிறைய கம்பெனிஸ் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. அந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸையும் அந்த ஃபாலையும் நமக்கு எப்படி சாதகமா பயன்படுத்திக்க போறோங்கிறதா இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டியில மெம்பரா மாறிடுங்க. ஆல்சோ டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஸோ இதை வச்சுட்டு நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நான் ஒரு விஷ்லிஸ்ட் வந்து போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நடந்துச்சு. குறிப்பா க்ரூட் ஆயில் இன்ஃபிளேஷனால சில ஸ்டாக்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு கீழே விழுந்துச்சு. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு போனதுனால சில ஸ்டாக்ஸும் வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் மான்சூன் டிலேனால சில ஸ்டாக்ஸ் விழுந்திருக்கு. ஆர்பிஐ பாலிசினால சில ஸ்டாக்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகியிருக்கு. ஸோ ஓவரால் அந்த ஸ்டாக்ஸோட பிஸ்னஸ் மாடல் வந்து சவுண்டா தான் இருக்கு. பட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சில ஃப்ரேம் ஒர்க் மூலமா லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 17 ஸ்டாக்கு மொத்தமா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இண்டிகோ. ஸோ இண்டிகோ பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பாயிண்ட் ஆஃப் காஸ்ட் வந்து உண்மைக்குமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இருப்பினும் க்ரூட் ஆயில் காஸ்ட்னால தான் இந்த ப்ரெஷர்ல இருக்கு. ஒன்ஸ் க்ரூட் ஆயில் வந்து ரீபவுண்ட் ஆச்சுன்னா ஸ்டாக் வந்து உண்மைக்குமே அப்பர் ட்ரெண்ட் வந்து ஈஸியா போயிடும். கரண்டா இதோட வேல்யூவேஷன் வந்து 5261. ஸோ Q1 பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து க்ரூட் ஆயில்னால மட்டும் 238 கோடி கிட்ட நெட் லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க, ஃபியூயல் காஸ்ட் ரைஸ் ஆனதுனால. ஸோ இல்லைன்னா இவங்க ப்ராஃபிட் தான் மேக் பண்ணியிருக்கணும் ஆஸ் ஆஃப் நவ். ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 19.9% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈல்டு 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பட் க்ரூட் ஆயில்னால ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து குறைஞ்சு ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம லிவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இருப்பினும் சிட்டி ஜெஃப்ரீஸ், ஜேபி மார்கன் இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் இதுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா நோட் பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரீஸ் குறிப்பா 6140 ரூபாய் கிட்ட இது போகுங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒன்ஸ் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம். அப்படி இல்லைனா கூட ஆன பேர் ஆவரேஜ் நிறைய அனலிஸ்ட் சொல்றது 5800 ருபீஸ். ஸோ வேர்ஸ்ட் கேஸ்ல 4740 ருபீஸ் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஜேகே சிமெண்ட். ஸோ ஜேகே சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் 5600 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே இன்புட் காஸ்ட்னால மட்டும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 14.5% கீழே விழுந்திருக்கு. ஸோ ரெக்கார்ட் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. பட் மார்ஜின் கம்ப்ரஷன் நடந்திருக்கு. ஃபியூயல், ஃப்ரைட்டு, பவர் காஸ்ட் இது எல்லாமே டிமாண்ட் ஆன ரீசனால மட்டுமே. ஒன்ஸ் இது எல்லாமே காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் ஜேகே சிமெண்ட்ஸுமே பெட்டரான growth வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது நிறைய அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷனும். Q2 பொறுத்த வரைக்கும் ட்ரெஜெக்டரி, ஃபியூயல் காஸ்டோட ட்ரெஜெக்டரி பேஸ் பண்ணி இதோட பிரைசிங்கும் எப்படி போகுங்கிறது இருக்கு. கிரே மார்க்கெட் வால்யூம் மட்டும் 18% கிட்ட இந்த பர்டிகுலர் ஜேகே சிமெண்ட்டுக்கு அப்பர் ட்ரெண்ட் இண்டிகேஷன் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். இண்டஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் 6% கிட்ட ஃபால் இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 71.7% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் 6% கிட்ட ஃபால் எதனால இருந்துச்சுன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் 3.35 கிட்ட விழுந்திருக்கு ஃப்ரம் 3.46. அந்த ரீசனால மட்டும் அண்ட் கைடன்ஸுமே பெருசா இல்லைங்கிற ரீசனால ஸ்டாக் 6% விழுந்திருக்கு. இண்டஸ் இந்தியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஓவரால் லாங் டேர்ம்ல ஒரு பெட்டரான பெட்டா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற வேல்யூவேஷன்லயுமே நீங்க பை பண்ணலாம். இல்ல ஸ்டில் நான் இதை வந்து பை பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு தாட் இருந்துச்சுன்னா நிறைய அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷன் 925 to 130ங்கிறது பெட்டரான அக்யூமுலேஷன் ரேஞ்சா இருக்குங்கிறதா இருக்கு. எஃப்ஐஎஸ் ஓட ஸ்டேக் பொறுத்த வரைக்கும் 29.17% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஏஎஸ் 41.86% கிட்ட ஹோல்ட் பண்றாங்க. ரெஸ்ட் வந்து ரீட்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஓவரால் இந்த பேங்க் இந்த 6% ஃபாலோ உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கோங்க. HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா கேஸ் ஆஃப்டர் கேஸ் மாட்டிக்கிட்டே இருக்கானுங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5% கிட்ட ஓவரால் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுமே ரெக்கார்ட் லோவா 3.26 போயிடுச்சு. இதனால 5% கீழே விழுந்திருக்கு. அண்ட் இன்னொரு இன்சிடென்ட், ஒரு சின்ன முறைகேடு காரணமாக சிஎஃப்ஓ சிஇஓக்கு 1 lakh ரூபி ஃபைனும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும்
அற்புதமான பாயிண்ட் பாசிட்டிவான நோட்ல இருக்கு. ஸோ நிறைய அனலிஸ்டோட டார்கெட் 1130ங்கிறதுலாம் ஈஸியா இது வந்து ரீச் ஆயிரும் இந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போ இருக்கிற பிரைஸ் பாயிண்ட் வியூ 750. வேர்ஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் கேஸ்ல ஜேபி மார்கனோட டார்கெட் வந்து 990. ஸோ எந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னாலும் 750ங்கிறது அட்ராக்டிவான பிரைஸ், தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. ஆக்சிஸ் பேங்க் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 22.5% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷனா -43.7% இருக்கு. கோர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரீசனால மட்டும் இந்த ஸ்டாக் வந்து இப்ப இருக்கிற பிரைஸ் பாயிண்டோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கு. ஜெஃப்ரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 1700 ருபீஸ் கிட்ட இது ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறதும், பெர்ன்ஸ்டைன் பொறுத்த வரைக்கும் 1600. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு 500 ருபீஸ் அப்வர்ட் ட்ரெண்ட் போறதுக்கான பொட்டன்ஷியல் தான் நிறைய அனலிஸ்ட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபாலை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது வைஸ் ஆப்ஷனா இருக்கும். கொட்டக் மகேந்திரா பேங்க் 3085 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிஏஎஸ்ஏ மட்டும் ஸ்லிப் ஆகி 40.3 கிட்ட இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மட்டும் எல்லா பேங்க் சிங்கிங் செக்டாருமே ருப்பி ஒரு பக்கம் விழுந்துட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃபிளேஷன் ஒரு பக்கம் இருக்கிறதுனால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ரொம்பவே கம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால பேங்க் அதோட பொட்டன்ஷியலை ஃபுல் ஃபிளேஜ் ரீச் ஆக முடியல. பட் இது எல்லாமே டெம்பரவரி தான். கவர்மெண்ட் கண்டிப்பா இதை பேக்கப் பண்றதுக்கு சில ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் மார்ஜின் ஸ்டாண்ட் பாயிண்ட் வியூ, சிட்டி பொறுத்த வரைக்கும் 485 அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேர் மினிமம் 450 தான் லீஸ்ட் அனலிஸ்ட் கோட் பண்ண பிரைஸும் கூட. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 450ங்கிறதுல இன்னும் ஒரு 80 ருபீஸ் கிட்ட அப்வர்ட் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பந்தன் பேங்க் பொறுத்த வரைக்கும் 18% கிட்ட டீப்பா விழுந்திருக்கு. டிஸ்பைட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் கூட என்ஐஎம் கைடன்ஸ் வந்து 6.2% கிட்ட குறைச்சிருக்காங்க 6.5ல இருந்து. ஸோ ஓவரால் கைடன்ஸ் பாசிட்டிவா இல்லாத ரீசனால இந்த ஸ்டாக்கை போட்டு அடிச்சிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பிரைஸ் டு புக் நான் செக் பண்ண வரைக்கும் ஓகேவான பிரைஸ் டு புக் தான் இருக்கு. லோன் க்ரோத்துமே கொஞ்சம் ட்ரிம் டவுன் ஆயிருக்கு. அந்த ரீசனால நமக்கு இது ஒரு ரிஸ்கா பார்க்கப்படுது. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ட்ரெஜெக்டரியில இந்த 18% ஃபால்ங்கிறத சீக்கிரம் தட்டி பிடிச்சிரும். ஸோ அதனால இந்த 18% ஃபாலை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கோங்க. பந்தன் பேங்க் ஒரு நல்ல ஆப்ஷன். ஐசிஐசிஐ லம்பார்ட் பொறுத்த வரைக்கும் கிராஷ்டு 13%. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 13% இதோட பிரைஸ்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. நிறைய அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷன் 1900 1960ங்கிற ரேஞ்சுக்கு இது சீக்கிரம் போய்ங்கிற எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஜேபி மார்கன் பொறுத்த வரைக்கும் 5 to 10% கிட்ட இது ரைஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 46% கிட்ட ஓவரால் விழுந்திருக்கு. 2 இயர் லோ. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டாக் வந்து 3% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திட்டு உள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷன் கிடைக்கும். இன்ஃபோசிஸ் சொல்லவே தேவையில்லை, 35% கிட்ட இயர் ஆன் டேட்டு கிட்ட லோவா இருக்கு. ஜென்ஏ வந்த ரீசன்னால இன்ஃபோசிஸை போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க. ஸோ Q1 ரெவன்யூ வந்து 14% ரேஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டாக் கொஞ்சம் மொமெண்டம் எடுத்து ரேலி ஆன மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் ஸ்டில் இப்போ யூஎஸ் டெக் இண்டஸ்ட்ரியில ஏஐக்கான ரெவன்யூவும் பொட்டன்ஷியலா வரும்போது இதோட ஸ்டாக்குமே கீழே போயிட்டே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, ப்ரிடாமினன்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வச்சிருக்க ஆவரேஜை விட கீழே இருந்துச்சுன்னா தாராளமா அக்யூமுலேட் பண்ணுங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி பண்ணலான்னு இருக்க ப்ரோனா கூட கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க, டிப்ல கன்சிடர் பண்ணுங்க. டிசிஎஸ்மே இதே கேஸ் தான் சொல்லுவேன். ஸ்டாக் வந்து ஜென்ரலா 25-28ங்கிற பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ 18ங்கிற பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆர்டர் டு புக்கும் பெட்டரா வச்சிருக்காங்க. ஏஐ லீட் ரெவன்யூமே நிறைய அடுத்தடுத்து பைப்லைன்ல வச்சிருக்காங்க. குவார்டர்லி டீல் வின்னுமே நடந்துட்டு இருக்கு. ஏஐ ரெவன்யூமே ப்ராப்பரா டிஸ்க்ளோஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து மேல இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுமை வேணும். பட் ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு இந்த ஸ்டாக்கை இந்த பிரைஸ்ல, அதாவது 18ங்கிற பிரைஸ் டு ஈக்விட்டியில உங்களால வாங்கவே முடியாது. தாராளமா கன்சிடர் பண்ணி வைங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3% கிட்ட விழுந்திருக்கு போஸ்ட் ரிசல்ட்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரொம்ப நாளாவே எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஏன்னா மார்க்கெட் டாமினன்ஸ் இருக்கு. அதனால இதை நான் வாட்ச் லிஸ்ட்ல வைக்கிறேன். இப்ப இருக்க பிரைஸ் பாயிண்ட் வியூ டூ காஸ்ட்லி, வாங்க வேணாம்னு சொல்லுவேன். பட் இந்த பர்டிகுலர் Q1 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லிப் ஆனது இன்னும் கீழே டிப் ஆகுதுன்னா அந்த டைம்ல எப்போ நான் என்டர் ஆகுறேங்கிறத உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும்
ரஃப்லி 22% கிட்ட அதோட ஹை பிரைஸ்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. இது சைக்கிளிக்கலா நடக்கும். மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் Q1 வால்யூம் வந்து 29% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் வந்து லாங் டேர்ம்ல இதோட ஸ்ட்ராட்டஜி எப்படி போகுதுன்னு தெரியல. க்ரூட் ஆயில் பிரைஸ், இன்புட் காஸ்ட்னால இது 13,600 சுத்திட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த டிமாண்ட் எல்லாமே நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இது விட்டு அந்த 22% தாராளமா பிடிச்சிரும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து டூ காஸ்ட்லி. டிப்பை வெயிட் பண்ணி பார்த்து அக்யூமுலேட் பண்ணலாம். இல்ல நான் அந்த சைக்கிளிக்கல் ஸ்விங்க பிடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 22%க்கான பொட்டன்ஷியல் எனக்கு தெரியுது. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் பிராடா ஜேஎல்ஆர்னால வந்து அடினாலதான் இந்த ஸ்டாக் வந்து அதோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ண முடியாம சுத்திட்டு இருக்கு. நிறைய யூரோப்பியன் ஆட்டோ வீக்னஸ், சைனீஸ் காம்படிஷனு, யூஎஸ் டாரிஃப்னு சொல்லிட்டு அடுத்தடுத்தது இருக்கு. பட் டாடா மோட்டார்ஸ் குறிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்துக்கான அட்ராக்டிவான பிளான்ஸ் எடுத்துட்டு வராங்க. லாங் டேர்ம்ல இந்த ஸ்டாக்கு 409 ருபீஸ்ல உங்களால வாங்கவே முடியாது. அக்யூமுலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல செக்மெண்டா இருக்கு. சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஜென்ரிக் மெடிசனுக்கான டாரிஃப் இம்போஸ் பண்ண உடனே ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. யூஎஸ் என்ன சொல்லியிருக்கானா பை 2028 டைம்ல 100%ம் அதுக்கப்புறம் அப்கமிங்ல 200% டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது இன்னும் நடக்கவே இல்லை. நடக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல மார்க்கெட்டை போட்டு அடிக்கிறாங்க. பட் ட்ரம்ப் அவ்வளவு நாள் இருப்பாரான்னு எனக்கு தெரியல இன் டேர்ம்ஸ் ஆஃப் பதவியில. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவை இது கீழே விழும்போதும் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஸ்விக்கி பொறுத்த வரைக்கும் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ஸோ நான் ஒரு அட்ராக்டிவான பிரைஸ் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பெகுலேட்டிவ். இப்போ என்டர் ஆக வேண்டாம். பட் லாஸ் மேக்கிங்னால இந்த ஸ்டாக்கை போட்டு அடின்னு அடிச்சு கீழே போச்சு அப்படின்னா நம்ம இதை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். என்ன ரீசன்னா குவிக் காமர்ஸ்ல காம்படிஷன் ரொம்ப இன்டென்சிவா இருக்கு. ஸ்பெகுலேட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைசிங். பட் ஸ்விக்கி வந்து இயர்லி டு மார்க்கெட்டு. அதனால இன்கேஸ் உங்களுக்கு குவிக் காமர்ஸ்ல ஏதாவது ஸ்டாக் வேணும்னா ஸ்விக்கி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம் டேர்ன் அரௌண்ட் பீரியட் டைம்ல. ஸோ ஜிண்டால் ஸ்டீல், ஸ்விக்கி வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு இப்பவே சொல்லிட்டேன். ஜிண்டால் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 44% கிட்ட கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ 26% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் அண்ட் வாட்ச். ஏன்னா இப்ப இருக்கிறது வந்து டூ காஸ்ட்லி. பட் டூ காஸ்ட்லின்னு சொல்ல மாட்டேன். பட் கம்பேரேட்டிவ்லி வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு. பட் இப்போ இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கீழே விழுந்ததுனால இன்கேஸ் இப்போ இந்த ஸ்டாக் வந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்தா கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்குறேன். கேபிஐடி டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் 16% கிட்ட ஓவரால் கிராஷ் ஆயிருக்கு. ஜூன் டைம்ஸ்ல வந்து ப்ராஃபிட் வார்னிங்னால Q1 ப்ராஃபிட் வந்து 32% கீழே விழுந்திருக்கு. ஸோ ஓவரால் இப்போ இது டீரேட்டிங்லயும் சிவியரான பெயின்லயும் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் பாசிட்டிவான கேட்டலிஸ்டா பாக்குறது யூரோப்பியன் ஓஇ பட்ஜெட் சிக்னல்ஸும் நிறைய ஸ்ட்ரக்சரல் டிட்டரேஷனும் பண்றாங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்கு திரும்பி ரெக்கவர் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அதோட 52 வீக் ஹைல இருந்து 55.4% கிட்ட ஆல்ரெடி விழுந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரக்சரல் ரிஸ்க் இருக்கு. பட் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணலாம். பட் இன்னும் கூட ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல வருதுங்கிற பட்சத்துல கன்சிடர் பண்ணலாம். பட் இதை விட நான் கொஞ்சம் பெட்டரான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அதை நீங்க பார்க்கலாம். வெறும் காஸ்ட் ஷாக்னால பாதிக்கப்பட்ட ஸ்டாக்னா இண்டிகோ, ஜேகே சிமெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ரீசெட் நடக்கிறது ஆல்மோஸ்ட் ஆல் த பேங்க்ஸும் ஐடி செக்மெண்ட்டும். சைக்கிளிக்கலா இருக்கிறது ஆட்டோ, ஃபார்மா அண்ட் ஏசியன் பெயிண்ட்ஸ். பிளாக் பண்ணி வைக்கிறது ஜிண்டால் ஸ்டீலும் கேபிஐடி டெக்னாலஜி. என்னை பொறுத்த வரைக்கும் என்ட்ரு ஆகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ரெக்கவரி ஸ்பெக்ட்ரம். ஸோ இண்டிகோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வியூல, செகண்ட் ஜேகே சிமெண்ட், ஐசிஐசிஐ லம்பார்டு, இண்டஸ் இந்தியன் பேங்க், HDFC பேங்க், ஆக்சிஸ், கொட்டாக்கு, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், பந்தனு, டாடா மோட்டார்ஸ், ஜிண்டால் ஸ்டீல். இதுக்கு மேல உள்ளது நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து பண்றது பெட்டராக இருக்கும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆகஸ்ட்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நோக்கியே இருந்துச்சுன்னா லாங் டேர்ம்ல பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது போக ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஸ்டாக் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காவே டெய்லர்டா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வேணும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. டெய்லர்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.